ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி தள்ளி போய் நடக்கவே இல்லை. அது ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹரணின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார்கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார், மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், கதிரேசன் சார் அண்ட் தியாகராஜன் சார், த ஹோல் டீம். let this film become a very big hit, sir. Thank you. God bless. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணார். சார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறோன்னு சொன்னார். சார் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் சார்ன்னு. வேறு ஏதோ இன்விடேஷன்ஸ் வாங்க சார்னா அப்புறம் வந்து நேற்று வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்புறமா தான் அது பிரசாந்தோட பிறந்த. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். ஹாப்பி. அதாவது வந்து பிரசாந்த் பர்த்டேக்கு தியாகராஜன் சார் வந்து எனக்கு வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நானே வருவேன், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இல்லை நாங்கள் நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்காக நீங்கள் வரணும்னு சொன்னார். அங்கே வந்து இப்போ டைட்டில் பார்த்தோம்னா உண்மையிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலாக இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பிரசாந்த், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து பல வகையில் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான படம். ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு, இல்லை என்னோடய பிரதர் என்னோட பிரசாந்த் நடிக்கிறாரு. அப்புறம் என்னோட நண்பர் தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். அப்புறம் என்னோட நண்பரோட மகள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். விஷயம் ஆல் தி பெஸ்ட் பிரியங்கா. உங்கள் அப்பாவும் என்னோட நண்பர், உங்கள் அம்மாவும் எங்களோட நண்பர். ரெண்டு பேருமே கிரேட்டாக இருக்காங்க. அவங்களோட மகளாக நீங்கள் வந்திருக்கீங்க.